இத அன்பால கட்டி போட்ட ஆளு யாரு? வம்போடும் தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். அம்பாரி அம்பாரி ஆன பாரு இத அன்பால கட்டி போட்ட ஆளு யாரு? குண்டு குண்டு ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலி. வண்டு செண்டு அத்தனைக்கு ராம செல்ல பேபி. தந்தம் உண்டு பாச பந்தம் உண்டு அந்த தந்தம் போல மனசு வெள்ளனா. கத்தி போல புத்தி கூர்னா உண்டு நான் அழகிட்டா ஆடுறான். தேவர் சாமி மூவர் சாமி ஏறி போகும் பெருகாயாது. ராமு நம்ம ராமு தான் சொல்ல சொல்ல இனிக்குதே. அம்பாரி அம்பாரியான பாரு இத அன்பாரி கட்டி போட்ட ஆளு யாரு? வெள்ள கட்டி என்று கொஞ்சம் பாட்டி வாயில்லாத ஜீவனோடு போடுறாள போட்டி. யானை வரும் மணி ஓசா சுகம் இவ வந்த நேரம் நல்ல நேரமே. டாடி கையில் பெரும் காசு பணம் இவ வந்த பின்னே தினம் கொட்டுதே. மம்மி போடும் காஃபி போல ரொம்ப டேஸ்ட் இவனது அன்பு. பாக நானே தோழனும் நானே ஹாத்தி வேறா சாத்திடா. அம்பாரு அம்பாரு ஆன பாரு இத அன்பால கட்டி போட்ட ஆளு யாரு? வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பக்கம் நம்ம யாவருக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். போன பஞ்சாயத்துல நான் ஆசிக்கப்பட்டேன். அது திரும்பவும் இனி நடக்காது. ஊருக்கார பயல்களை பணத்தால அடிச்சு காரியத்தை சாதிக்க போறமானா. அம்மா வாடி என் தங்கம். நல்ல விஷயம் பேசும்போது கரெக்டா வந்து அட்டெண்ட் பண்ணிட்டியே. நல்லவங்களா ஒன்னா இருந்தா அப்படித்தான். பார்த்து நல்ல பேரை இந்த வீட்டுல எடு, அந்த வீட்டுல எடுத்து அவங்க பக்கம் சாஞ்சிட. அது என்னைய அப்படி சொல்லிவிட்டீங்க. உசுரே போனாலும் விசுவாசத்தை நான் இந்த வீட்டுல தான் காட்டுவேன். நீங்க என்ன சொல்லி அனுப்பி வச்சீங்களோ அப்படித்தானே நான் நடந்துட்டு வரேன். சந்தோஷம். சரி, வேற ஏதாவது செய்திருக்கா தங்கம்? ஐயா, நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்தை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கியா? ஒருத்தர் முகமும் சரியா இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காங்கய்யா. வேடிக்கையை நாளைக்கு காலையில பாரு. அவ வீடு இளவு விழுந்த வீடு மாதிரி இருக்கும். ஐயா, இதுல ஏன் பங்கு ஏதாவது உண்டா? எல்லாம் கஸ்தூரி சொல்லுவா, அவகிட்ட போய் கேட்டுக்கோ. அம்மா எங்க இருக்காங்க? உள்ள சமய கட்டுக்குள்ள இருப்பா, போய் பாரு. சரிங்கய்யா. ஓ, அங்கே இருக்காங்களா? கிருஷ்ணா, இந்த வீடியோவை காப்பி பண்ணி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன்பா. கஸ்தூரி அம்மா, வா வா தங்கம். என்ன இப்படி ஒத்தையில கடந்து கஷ்டப்படுறீங்க? இது ஒண்ணும் கஷ்டம் இல்ல தங்கம், சந்தோஷம். என் மகன் ஊர்காட்டுல இருக்கிற யானைய படம் பிடிச்சு ஆதாரத்தோட வந்திருக்கான். ஐயோ, நாளைக்கு பஞ்சாயத்து. எப்படியும் ஜெயிக்க போறது என் புருஷன் தான். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகத்தான் நானே ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேன். நடக்கட்டுமா, உங்க மனசு போலவே எல்லாம் நல்லாவே நடக்கும். தங்கம், அப்புறம் நீ இன்னொரு காரியம் பண்ணணுமே. சொல்லுங்க. சரி, அடிப்பிடிக்காம கேட்டுட்டு நான் இப்ப வந்துடுறேன். சரி சரி. அப்பா, நல்லாத்தான் நெய்ய நிறைய போட்டிருக்காங்க கஸ்தூரி அம்மா. எப்படி மடமடக்குது. அடா அடா, விட்டா நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுரும் போல இருக்கேன். அம்மா, கேசரி ரெடி. ஏண்டா, இதை வச்சுக்கோ. என்னம்மா பொட்டல இது? சொல்றேன். தினமும் மாதவிக்கு நீ தானே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற? ஆமா, தினம் அந்த வீட்டுல இருந்து கொண்டு போயிட்டு தானே இருக்கேன். அப்ப நான் சொல்றபடி செய். சொல்லுங்க. இதுல
சொன்னபடி செய். அம்மா இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதே, ரொம்ப பயமா இருக்குமா. ஒண்ணும் ஆகாது. உயிரையே குடுப்பேன்னு சொன்ன, அப்புறம் இப்படி பயப்படுறியே? அம்மா என் உசுரை கொடுக்க நான் தயாரா இருக்கம்மா. இது ஒரு பொண்ணோட உசுருமா. சேச்சே, இது அப்படி இல்ல. நீ இத சரியா பண்ணிடு, அப்புறம் உனக்கே ஏன் இத பண்ணன்னு புரியும். சொல்றீங்க, சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேம்மா. போயிட்டு வரேன். மாதவி, ஏண்டா கோயிலுக்கு வந்த இடத்துல எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? காரணமா எல்லாம் அந்த பஞ்சாயத்து தான். நமக்கு என்னடா, நம்ம அதை விட்டு விலகி இருப்போம். எப்படிமா அந்த நாகேந்திர குடும்பம் மாமாவை பதவி விட்டு இறக்குறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிடா? எப்படின்னா பணத்தை பார்த்தோம் தான் நம்ம ஊர்க்கார பயலுங்க பூராவும் அப்படியே மாறிடுவானுங்க. பணமா? ஆமாமா, ஊர்க்காரங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து தாம் பக்கம் ஆதரவா மாத்திக்கிட்டாரு நாகேந்திரன். பணத்தாலையா? சரிதான். போன பஞ்சாயத்துல அந்த ஆள் குடும்பத்தோட யாருமே தொடர்பு வச்சு கூடாதுன்னு மாமா சொன்னாரு. ஒரு பையன் கேட்டானா, பணத்தை பார்த்தோன்னு பூரா பயலும் பல்ட்டி அடிச்சிட்டானுங்க. என் அண்ணன் குடும்பத்துக்கு கெட்ட நேரம் போல இருக்கு. அந்த பையன் மகேஷும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். மா அது காரணமும் நாகேந்திர குடும்பம் தான்மா. அது கூட எனக்கு சந்தோஷம் தான்டா. உன்னை அடிச்சவன் 2 நாளா ஸ்டேஷன்ல இருந்தான்ல, கடவுள் இருக்காருடா. நியாயமா பார்த்தா நீ தான் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளி இருக்கணும். அதை விடுமா, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் மாமா குடும்பம்னு ஆயிடுச்சுல. நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன ஆகுமோ? வேற என்ன ஆகும்? அந்த நாகேந்திர கை ஓங்கி போச்சு. ஊர்ல எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து தான் பக்கம் எழுத்துட்டாங்க ஒரு பேச்சு வேற. ஆமாங்க, பாலாஜி அததாங்க சொன்னான். படுபாவி பையன் நாகேந்திரன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? ஒரு 100 காசு கூட எனக்கு தெரியல. கோட்டருக்கு கூட வழி இல்லாம பண்ணிட்டானே. அட துப்பு கெட்ட மனுஷா, போய் அந்த ஆள் கிட்ட பணமா? கர்மம் கர்மம். பா நீங்களே உங்களை ஏன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி எதுவும் பண்றாதீங்க, அது எனக்கு தான் அசிங்கம். அப்ப நீ கூடுறா? என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? மா இந்த ஆளுக்கு நீங்க சோறே போடாதீங்க, கட் பண்ணுங்க. டேய், உனக்கு அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையடா. உங்க கூட கோயிலுக்கு வந்து தப்பா போச்சு. ச்சே. மா அப்பா குடிக்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாதா? நான் சொல்லி அவர் திருந்தலடா, நீ தான் சொல்லி எப்படியாவது திருத்தணும். திருத்துறமா? சரி நீ பாத்து கிளம்பு, நான் போய் டாக்டரை பாத்துட்டு வந்துடுறேன். இப்ப நீ ஏன்டா அவனை போய் பார்க்க போற? இல்லம்மா, நாளைக்கு நான் பஞ்சாயத்துக்கு போனா போக மாட்டேனான்னு தெரியல. ஒருவேளை இந்த நாகேந்திரன் ஊர் தலைவர் ஆகிற நிலைமை வந்துருச்சுன்னா இந்த ஊரை கெடுத்துருவாமா. ஏதாவது பண்ணி தடுக்கணும்ல. போயிட்டு வந்துடுறேன். அம்மா தாயி, நீதான் காப்பாத்தணும். இன்னைக்கு கூடி இருக்கிற பஞ்சாயத்து நம்ம குடும்பத்துக்கு எதிரான பஞ்சாயத்து. உங்களை ஊர்ல அசிங்கப்படுத்தணும்னு நடத்துற பஞ்சாயத்து. இத்தனை வருஷத்துல இந்த ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தலையிட்டு தலைமை ஏத்து முடிப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கே ஒரு பஞ்சாயத்து. எதுக்கு மங்களம் இப்ப தேவையில்லாம கவலைப்படுற? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன பண்ணிடுவானுங்க? நாம என்ன தப்பு பண்ணோம்? எதுவுமே இல்லையே. எந்த தப்பும் பண்ணாத உங்ககிட்ட தானே அவன் தப்பு தானே பண்ணிட்டு அலையிறான். எதுடா சாக்குன்னு அவன் காரணம் தேடிட்டு அலைஞ்சான். அதுக்கு ஏத்த மாதிரி ஊர்காட்டுல இருந்த யானை அவனுக்கு சாதகமா போச்சு. அந்த யானை தாங்க நம்ம குடும்பத்துக்கே ஏம. மங்களம் அப்படி பேசாத. கடவுளோட அம்சமா அது. நீங்க பேசுறது தப்புங்க, நான் நம்ப மாட்டேன். அது கடவுளோட அம்சமா இருந்தா எதுக்கு மதம் பிடிச்ச ஆளுங்களை கொல்லணும்? மிருகங்களால செத்தவங்க எண்ணிக்கையில யானைங்களால செத்தவங்க தான் அதிகம். இவ்வளவு ஏன்? உங்க அப்பா இறந்தது யாரால? நாம வளர்த்த யானைனால தானே.
அதுவும் சரிதாம்மா. சரி மங்களம், நாங்க பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரோம். வரமா? இத பாரு, அங்க எதுக்கும் எந்த பேச்சும் வேண்டாம், பிரச்சனையும் வேண்டாம். எனக்கு உன்னை பத்தி தாண்டா பயமே. ஊர்வம்ப இழுத்துட்டு வந்துடாதடா. சரிம்மா, வரேன். இப்ப உனக்கு சந்தோஷமா? அந்த கஸ்தூரி சிரிக்கிய அத்தை அத்தைன்னு உருகுன அந்த குடும்பத்தோட உறவு வச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவ நம்ம குடும்பத்தையே கேவலப்படுத்துறா. உங்க அப்பாவோட நிலைமை பாத்தியா? வீட்ல இருந்து எப்பவும் கம்பீரமா போற மனுஷன் இன்னைக்கு நில தடுமாறி போறாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுல உனக்கும் பங்கு இருக்கு. பெத்தவங்க செத்ததுக்கு அப்புறம்தான் பிள்ளைங்க கொல்லி போடுவாங்க. ஆனா நீ உசுரோட இருக்கும் போதே போட்டுறாத. எல்லாத்தையும் படம் எடுத்துட்டேன். நாளைக்கு ஊர்ல உத்தமராசா படம் ஓடும். ஓட்டி காட்டுற. இதோட அந்த ஆளு ஒழிஞ்சான். அம்மா, எப்பவும் போல நான் இன்னைக்கும் நீ சொன்ன மாதிரி நடந்துக்கணுமா? யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாம உன் ஆசையை நான் நிறைவேற்றணுமா? என்ன டீச்சரம்மா, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, டைம் ஆச்சு. இருங்க, தண்ணி கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு போலாம். சரி. இதுல நான் சொன்னபடி செய். அம்மா, இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதே. ரொம்ப பயமா இருக்குமா? ஒண்ணும் ஆகாது.
டீச்சர்மா கிளம்பிட்டிய? ஆமா. சாப்பிடல? வேண்டாம். ஏன்? பசி இல்ல தங்கம். அச்சோ ஏன் கத்துறீங்க? சாப்பிடாம போனா எப்படி? ஒரு வேலை தானே, போனா போயிட்டு போகுது. அதெல்லாம் முடியாது. ஏன்? சாப்பிட்டே ஆகணும். சும்மா வற்புறுத்தாதீங்க. உங்களுக்காகவே இது ஸ்பெஷல். இருக்கட்டும். வேற யாருக்கும் கிடைக்காது. அப்ப நீயே சாப்பிடு. வேணாம். எதுக்கு அதிர்ச்சி ஆகுற? பயம்தான். என்ன பயம்? அது தலைவர் வீட்ல நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணுமாமா. நான் சாப்பிடல, நீயே சாப்பிடு. தேடி வந்த சாப்பாட்டை மறுக்க கூடாது. பசிக்கல தங்கம். வயசு பொண்ணு இப்படி சொன்னா எப்படி? என் வயசுல தூக்கமும் பசியும் பிரச்சனைதான். சாப்பிடலன்னா எனக்கு தாமா பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? உங்களை சரியா கவனிக்கலைனா எங்க முதலாளி அம்மா எனக்கு விசுவாசம் இல்லைன்னு என்ன திட்டுவாங்கம்மா. வாங்க சாப்பிடுங்க. விடமாட்டியா நீ? அது எப்படி விட முடியும்? உங்களுக்குன்னே ரெடி பண்ணது. உட்காருங்கம்மா, போய் உட்காருங்க. என்ன ஒரு வயசு பொம்பளை புள்ள இப்படி அடம் பிடிக்கிறது? சாப்பிட்டு போனா போவியல? பள்ளிக்கூடத்துல போய் அந்த புள்ளைகளோட மாரடிக்க போறிய? சாப்பிட்டு போங்க. ஸ்பெஷலா பண்ணி கொண்டாந்ததுல. சீக்கிரம் போடு, டைம் ஆச்சு. போறதா? போறேன். சீக்கிரம் வெயிட் தங்கம். இந்த வைக்கிறமா. சாப்பிடுங்கம்மா. நல்லா இருக்கு. இருக்கும். தலைவர் வீட்டு சாப்பாடு செம்மையா இருக்கு. இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு டேஸ்டான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. நடக்கட்டும். இந்த குறை சாம்பார ஊத்தவா? சாப்பிடுமா, நல்ல வயிறார சாப்பிடு. சாப்பிடு. அப்பா, நிஜமா சாப்பாடு சூப்பர். என்னமோ சாப்பாடுல சொக்கு பொடி கலந்த மாதிரி என்னமா புகழ்றீங்க? நல்லா இருக்குன்னு சொன்ன தங்கம். சரி, பொடி கிடின்னு பேசி உளறிட்டு இருக்காம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி வை. சரி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பொடிய போட்டாச்சு. இனி நடக்க போற விபரீதத்தை வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான்.